அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஅன்ஸிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உறவினர்களை எல்லாம் ஒன்று திரட்டி வைத்துக்கொண்டு இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்போது அவர்களுடைய குடும்பத்திலிருந்து தான், அவர்களுடைய பெரிய தந்தையாகிய அபூ லஹபிடம் இருந்துதான் முதலாவதாக எதிர்ப்பு கிளம்புகிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த அபூ லஹபை பற்றி குறிப்பிட்ட சமயத்தில் அபூ லஹபை பற்றி ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு வரலாறு நம்ம சமுதாயத்தில் பரவலா இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அபூ லஹப் நரகத்தில் இருக்கக்கூடிய அபூ லஹபை கனவுல யாரோ பார்த்தார்களாம். பார்க்கும் பொழுது அவருடைய விரலில் இருந்து பால் சுரந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஏன் விரல்ல இருந்து மாத்திரம் பால் சுரக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை வாரி வீசி அடித்து, இதற்குத்தானா எங்களை அழைத்தாய், நீ நாசமா போ என்று அபூ லஹப் மண்ணை வாரி தூற்றியதாக ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்குது. அவனை கண்டிச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தப்பத்து யதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய ரெண்டு கையும் நாசமாகட்டும் என்று வர திருக்குர்ஆன் வசனத்தை அருளிவிட்டான். இந்த நிலையில எந்த ரெண்டு கையும் நாசமாகி விட்டதுன்னு அல்லாஹ் சொல்றானோ அந்த கையில இருந்து பால் சுரக்குது. அவன் ரசூலுல்லாஹ் பிறந்த செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய அடிமையை விடுதலை செஞ்சான், இந்த விரலை நீட்டி விடுதலை செஞ்சானா. அதுக்காக வேண்டி அவனுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு யாரோ கனவுல கண்டாங்கன்னு ஒரு செய்தியை பரவலாக, இது புகாரில கூட இடம்பெற்றிருக்கு இந்த செய்தி. ஒருத்தர் கனவுல கண்டார்னு, கனவுல கண்டது யாருங்கிற செய்தி கூட அதில் குறிப்பிடப்படலை. இந்த செய்தி நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அபூ லஹப் என்பவனுடைய ரெண்டு கைகளும் நாசமாகி விட்டது, அவனும் நாசமாகி விட்டான்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா அவன் முழுசாவே நரகத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு சலுகை காட்டுற அளவுக்கு அவன்கிட்ட எந்த ஒரு நல்ல பண்பாடுகளோ செயல்களோ காணப்படவே இல்லை. அவன் ஒரு அடிமையை ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்காக வேண்டி விடுதலை செஞ்சிருந்தான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்னு விளங்கி அந்த விடுதலை செய்யல, தன்னுடைய தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுங்கிறதுக்காகத்தான் அவன் அந்த ஒரு அடிமையை விடுதலை செஞ்சிருப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல்னு தெரிஞ்ச உடனே மண்ணை வாரித்தான் வீசினான். அதனால அவனுக்கெல்லாம் சலுகை கொடுத்ததாக சொல்வது இந்த அபூ லஹபை பற்றி உள்ள ஒரு தவறான கருத்து என்பது நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம மேலும் தொடருவோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் உடனே எல்லாரையும் அழைக்கிறாங்க இல்லையா? அப்படி அழைக்கப்பட்டவர்கள்ல முக்கியமான ஆளை யாருன்னு கேட்டா அவங்களுடைய மகள் ஃபாத்திமா வரைக்கும். நெருங்கிய உறவினர்கள் சொன்னதுல மகள் ஃபாத்திமா வரைக்கும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபாத்திமாவே, சலீம் மாலி, என்னுடைய சொத்துக்கள்ல எதை வேண்டாலும் கேளு, நான் தர்றேன். மகள் என்ற அடிப்படையில் என்னுடைய சொத்துக்கள்ல நீ எதை வேண்டாலும் கேளு, லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உனக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது. நீ இந்த கொள்கையை ஏற்று நான் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வர்றதா இருந்தா உனக்கு மறுமையில ஏதாவது உனக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மகளாட்சி என்பதற்காக வேண்டி நீ தவறான வழியில் இருந்தா, இந்த கொள்கை ஏத்துக்கறலன்னா என்னால கூட உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, மறுமையில எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஃபாத்திமா நாயகி உள்பட, மகள் உள்பட எச்சரிக்கிறாங்க. என்னென்னு எச்சரிக்கிறாங்க? அதுல ஒரு பாடம் இருக்கு நமக்கு. பெத்த மகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்விடத்துல எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, நீயாக ஒழுங்காக நல்லவளாக நடந்து கொண்டா அல்லாஹ்விடத்துல நீ வெற்றி பெற முடியும். நபியுடைய மகள் என்பதற்காக வேண்டி நீ தப்பான கொள்கையில் இருக்கும்போது எனக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னா ஒண்ணும் முடியாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள எச்சரிக்கிறாங்க. மகளுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. மகளும் இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. அது ரெண்டாவது விஷயம். அப்ப சொந்தமா இருந்தாலும் நெருக்கமான உறவா இருந்தாலும்
சரியான கொள்கையில உள்ளவர்களுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட ஏதாவது செய்ய முடியும். தவறான வழியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இந்த சம்பவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவும் ஆரம்ப கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரங்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது ஏற்பட்ட நிகழ்ச்சி. அடுத்தது, இந்த பிரச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்ல, எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா, அன்றைக்கு உள்ள அந்த சூழ்நிலையை அப்படியே ஒரு ஹதீஸ் படம் பிடிச்சு காட்டுது. அன்றைக்கு எந்த மாதிரி நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க என்பதை அபூ தர் அல் கிஃபாரி, ஒரு பெரிய சஹாபி, கிஃபாரி கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த கிஃபாருங்கிற கோத்திரம் மக்காவில் உள்ளவங்க இல்லை, மக்காவுக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க தான் கிஃபாருங்கிற கோத்திரம். அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் அபூ தருல் கிஃபாரி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த தான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தோங்கிறத அவர் சொல்றாரு. அதுல அன்றைக்கு இருந்த காலத்தை நமக்கு அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வர்றாரு அபூ தருல் கிஃபாரி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் மக்காவுல ஒரு மனிதர் நபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். கிஃபார் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய நான், முகமது என்று ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, வளர்ந்திருக்காரு, அவரை தன்னை அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்றாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட உடனே என்னுடைய சகோதரரை கூப்பிட்டு, நீ அந்த மனிதர்கிட்ட போ, மக்காவில் ஒருத்தர் இருக்காருல, அவர்கிட்ட போய் அவர்கிட்ட பேசி அவரை பற்றிய செய்தியை என்னிடத்துல கொண்டு வா. என்னமோ கேள்விப்படுறோம், ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு இருக்காராம், அதனால என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், நீ போய் உன்னுடைய அந்த தகவலை திரட்டிக்கிட்டு வான்னு சொல்லி என் சகோதரரை அனுப்புனேன். அனுப்பின உடனே அவரும் போனாரு. போயிட்டு திரும்பி அவர் சுருக்கமா சொல்றாரு. அவர் நல்ல விஷயங்களை ஏவுற மாதிரி தெரியுது, கெட்ட விஷயங்களை இருந்து தடுக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளவுதான் அவரை பத்தி உள்ளது கிடைக்குது. விரிவாக ஒன்றும் எனக்கு தெரியல, நல்லது ஏவுறாரு, கெட்டதை தடுக்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி அவர் தகவலை சொல்றாரு. உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, நானே புறப்பட்டேன். நானே அந்த மனிதரை போய் பார்ப்போமேன்னு சொல்லி மக்காவை நோக்கி புறப்பட்டேன். போய் ஒருத்தரையா கேட்கலான்னு சொன்னா கேட்கறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. அவர் சொல்றதுல இருந்து எப்படிப்பட்ட காலம்னு பாருங்க. யாரிடமாவது இந்த முகமது ஒருத்தர் வந்திருக்காராம்ல, நபிங்கிறாராம்லன்னு கேட்கலாம்னா கேட்கறதுக்கு பயமா இருக்குது. ஏன்னு கேட்டா எல்லாரும் அவர் மேல ஒரு கடுமையான வெறுப்புல இருக்கிறாங்க. யார்கிட்டையும் போய் அவரை பத்தி கேட்க முடியாது. அப்ப கேட்காமலேயே அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். இந்த முகமது ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் பார்க்கணும். பார்க்கறதுக்கு யார்ட்டையாவது போய் முகமது இருக்காமலான்னு கேட்டா அங்கனே உங்கள்கிட்ட மொத்திடுவாங்க போல இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருக்குது. அதனால யாரிடத்தையும் நான் கேட்காம ஜம்சம் தண்ணீரை அப்படி குடிச்சுக்கிட்டு பள்ளிவாசல்ல தங்கிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இவரை போய் நம்ம சந்திக்கிறது, எப்படி பயந்துருக்கான்னு பாருங்க. அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் யாருங்க எங்க இருக்காருன்னு கேட்க முடியலையா. அப்ப இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு மத்தியில் ஒரு ஜெயிலில் வச்ச மாதிரியான நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்ச உடனே இவர் என்ன செய்யறாரு, மஸ்ஜித்னா அந்த காபத்துல்லாவில் படுத்துக்கிறது, அங்கே உள்ள தண்ணியை குடிச்சுக்கிறது. யார்கிட்ட கேட்கலாம், எப்படி நம்ம ரசூல் முகமது இருக்கிற இடத்த போய் அடைகிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சில நாட்கள் இருந்திருக்காரு. அப்ப என்னை அலி என்பவர் கடந்து செல்கிறார். அப்ப அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்தில் உள்ளவர்னு அவருக்கு தெரியாது. அப்ப என்னை அலி ரலியல்லாஹு என்னை என்ன செய்யறாரு, என்னை கடந்து போறாரு. பார்த்துட்டு என்ன செய்யறாரு, நீங்க வெளியூர் ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு அவர் கேட்டார். நான் ஆமான்னு சொன்னேன். அப்ப என்ன வெளியூர் ஆள்னா என்ன செய்வாங்க, அந்த காலத்துல இந்த விருந்தோம்பல் ஒன்று உண்டு, கூட்டிட்டு போய் ஹோட்டல்லாம் கிடையாது. அந்த காலத்துல வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்கன்னா வீட்டில் தான் விருந்து கொடுக்கணும், ஹோட்டல் இருந்தால் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்குருவாங்க, அதெல்லாம் இல்லை. ஆமான்னு சொன்ன உடனே அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அலி தன்னோட என்னை எங்கள் வீட்டுக்கு வாங்க, வெளியூராக இருக்கிறீங்க, சாப்பிடுப்பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. நான் அவரோட போனேன். அவரும் என்கிட்ட எதுவும் கேட்கல, இதுக்கு வந்திருக்கிறேன்னு கேட்கணும்ல, கேட்கல. நானும் அவர்கிட்ட சொல்லலை, சோறு நீங்க தான் கூட்டிட்டு போனார். அவர் என்னை கூட்டிட்டு போனது என்னம்மா, சரி, அவர் என்னை அழைச்சிக்கிட்டு போனது சாப்பிட்றதுக்கு தான். ஏதோ வெளியூர்கார மனுஷன் கிடக்கிறாருன்னு சாப்பிட கூட்டு போறாரு.
நீங்க யாருங்க கேட்கல அவரு. நான் என்னத்துக்கு வந்திருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லல. ஏன்னா இவர் யாருன்னு தெரியாத, ரசூலுல்லாஹ்வுடைய தம்பின்னு சொன்னா சொல்லியிருப்பாரு. யாரோ ஒரு மனிதர் விருந்து கூப்பிடுறான்னு தெரியுமே தவிர இவர் முகமது நபி கூட்டத்தில் உள்ளவர்னு தெரிஞ்சா இவர் விவரம் சொல்லியிருப்பாரு. இவரும் சொல்லல, அவரும் கேட்கல. அவரு கூட போறேன். போன உடனே அதுக்கப்புறம் வந்து சவுண்டே இல்லையாமா, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்காவிலே துவக்கும் பொழுது எத்தகைய சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது, எத்தகைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை செய்து வந்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால்தான் அந்த வரலாறு நமக்கு ஒரு முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டம், அவர்களை பின்பற்றியவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம், இவற்றை எல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வருவதற்கு ஒரு சில வரலாற்று நிகழ்ச்சிகளை நம்ம நினைவுபடுத்தி பார்க்கலாம். அபூதர் என்று ஒரு சஹாபி, இவர் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்ல இவர் ஒருவர். இவர் வந்து கிஃபார் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த கிஃபார் கோத்திரம் எங்க இருக்குன்னா மக்காவில் இல்லை, மக்காவுக்கு வெளியே உள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடியவங்க தான் இந்த கிஃபாருங்கிற கோத்திரம். இவர் மக்கா வாசி இல்லை. இவர் கேள்விப்படுறாரு, மக்காவில் ஒருத்தர் வந்து நபி என்று தன்னை சொல்லி கொண்டிருக்கிறாராம், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாராம், அவரை பத்தி போய் நீ தெரிஞ்சுக்கிட்டு வாப்பான்னு சொல்லி தன்னுடைய சகோதரரை அங்க அனுப்பி வைக்கிறார். தம்பி அண்ணனை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்ச உடனே அவர் போய் மக்காவில் விசாரிச்சா ஒழுங்கா ரிப்ளை கிடைக்கல. ஓரளவு ஒரு செய்தி கொண்டு வர்றாரு, ஏதோ நல்லதை சொல்றாராம் கெட்டதை தடுக்கிறாராம் அப்படின்னு வந்து சொல்றாரு, தவிர ஒரு முழுமையாக வந்து ஒரு செய்தியை அவர் தம்பிக்காரர் கொண்டு வரல. உடனே இவர் என்ன செய்யறாரு, அபூதர் கிஃபாரி அவரே இந்த சொல்றாரு, இந்த செய்தியை, இந்த சம்பவத்தை அவரே தன்னுடைய வாயினால சொல்றாரு. சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்குது. உடனே நானே புறப்பட்டு போனேன், மக்காவுக்கு புறப்பட்டு போயிட்டேன். மக்காவுக்கு புறப்பட்டு போய் யாரிடமாவது விசாரிக்கலாமான்னு பார்த்தா விசாரிக்கிற அளவுல அங்க நிலைமை இல்லை. இவர் பேரை கேட்டாலே கடிச்சு கொதறிடுவாங்க மாதிரி நிலைமை இருக்குது. அப்ப விசாரிக்க முடியல. அப்ப என்ன பண்றது, அவருடைய ஆட்கள் யாராவது நமக்கு தென்பட்டா அவர்கிட்ட தான் விசாரிக்கணும். நம்பிக்கையான ஆளை பார்த்து யார்கிட்ட இருந்து கரெக்டான தகவல் கிடைக்குமோ அவர்கிட்ட தான் விசாரிக்கணும் என்பதற்காக வேண்டி நான் வந்து காபத்துல்லாவில் வந்து அங்கே தங்கிட்டேன். அந்த காலத்தில் காபத்துல்லா இருந்துச்சு. காபத்துல்லா கோயிலாக இருந்துச்சு. அந்த காலத்தில் சிலைகள்லாம் வைக்கப்பட்டு ஒரு கோயிலாக இருந்தது. அதில் வந்து நான் தங்கி கொண்டேன். தங்கி கொண்டு ஜம்சம் தண்ணி தான் உணவு. வெளியூர்லேருந்து வந்துட்டோம்ல, ஜம்சம் தண்ணியை குடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு அங்கே இருந்துக்கிட்டேன். இருந்தால் யார்கிட்டையும் கேட்கறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது. இந்த நேரத்தில் அலிங்கிறவர் வர்றாரு. அவர் என்னைய பார்த்த உடனே, என்னங்க வெளியூர் ஆள் மாதிரி தெரியுது, நீங்கள் வெளியூர் ஆளா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் வெளியூர் ஆள் தான். சரி வாங்க, வெளியூர் ஆள்னா வாங்க வீட்டுக்கு வாங்க போயிட்டு வருவோம், சாப்பிட கூட்டு போயிட்டார். அவரோட போய் சாப்பிட்டேன். நைட்டு அவரோட தங்கினேன். காலையில் விடிஞ்சது. விடிஞ்ச உடனேயும் நான் ஒன்றும் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை, அவர் என்கிட்ட ஒன்றும் கேட்கவும் இல்லை. அப்புறம் நான் விடை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க, இந்த அந்த நேரத்தில் கடைசியாக வந்து கேட்குறாரு எதுக்கு வந்திருக்கிறீங்க. அப்போதான் இவர் சொல்றாரு, எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாரு. சொல்லுவோமா வேணாமா, சோறுலாம் வேற போட்டிருக்காரு, இவர் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி பார்த்துருவோமே. இந்த ஒரு தடுமாற்றத்துக்கு மத்தியில் இல்லை, ஏதோ ஒருத்தர் நபின்னு யாரோ வந்திருக்காராம்ல, சும்மா ஒரு என்னன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், என்ன அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் இருக்கிற இடத்த வந்து நான் அறிவேன், நான் வந்து உங்களை அங்கே கூட்டிட்டு போறேன், ஆனால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதை நீங்க வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாத வகையில் தான் அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு மறைவான இடத்தில் இருந்து கொண்டுதான் அன்றைக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டியிருந்துச்சு. இந்த மாதிரியான ஜனநாயகம், போலீஸு, காவல், ஆட்சி அதிகாரம்லாம் இல்லாத காலம், காட்டுமிராண்டி காலம். அப்போ என்ன வேண்டாலும் நடக்குங்கிற ஒரு நிலைமை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் தெரியுது, அலி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி நெருக்கமானவங்களுக்கு தான் தெரியுது. அப்ப உனக்கு என்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடணும், நீ அல்லாஹ் மீது ஆணையாக இதை வந்து நீ ஒத்துட்டு சொல்லக்கூடாது.
நான் உன்னை கூட்டிட்டு போறேன்ல, எந்த இடத்துல அவர் இருக்காருன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளோ கடுப்புல இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், என்னை அழைச்சிட்டு போங்க, நான் பார்க்கணும் வர. சரின்னு கூட்டிட்டு போறேன். போகும்போது ஒரு சரத்து ஒன்று போடுறாரு, எனக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும். வந்துகிட்டே இருக்கும் பொழுது எவனாச்சும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஆளுக்கு வருவானோ, எதிரிகள் பயங்கரமான அபுலஹப் அபுஜஹல் மாதிரி ஆளுக்கு வந்தாங்கன்னா உன்னைய பிடிச்சி என்ன எதுன்னு கட்டுப்படுவாங்க. என் கூட வந்தேன்னா, என் கூட வந்த காரணத்தினாலே உனக்கு என்ன செய்யும், அடி விழுந்துடும். அந்த மாதிரி நிலைமை. அதனால கொஞ்சம் முன்னே பின்னையுமா, நான் முன்னாடி போக கொஞ்சம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும். எவராவது எதிர்க்க சந்தேகத்துக்குரிய ஆள் வந்து விட்டால் நான் செவத்து பக்கம் திரும்பி செருப்பு ரிப்பேர் பண்ற மாதிரி நான் குனிஞ்சுக்கிருவேன். நீ தானா வந்தால் மாதிரி போயிட்டே இருக்கணும், என்னை கடந்து போயிரு. அதுக்கு பிறகு நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இப்படி சொல்றாரு. இவரோட வந்தாலேயே, அதாவது இஸ்லாம் நம்ம லேசா நமக்கு கிடைச்சு போச்சு. நமக்கு இஸ்லாம் எப்படி கிடைச்சிருக்குன்னா, ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு வேர்வை கூட சிந்தாம அப்படி கிடைச்சிருக்கு. இந்த இஸ்லாம் எப்படி அன்னைக்கு மக்கள்கிட்ட நிலைநாட்டப்படுதுன்னு பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர் அலின்றியும் அவர் கூட ஒரு ஆள் போனா அவருக்கு அடி விடுவோம், அப்படி ஒரு நிலைமை. அதுக்காக என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கணும். யாரு சந்தேகத்துக்குரியவனோ அவன் மாதிரி ஆள் வந்தா எனக்கு தெரியும், உள்ளூர்காரனை. நான் எனக்கு சம்மந்தம் இல்லாம மாதிரி செவத்து பக்கம் திரும்பிக்கிட்டு செருப்பு கழட்டிக்கிட்டு ஏதோ செருப்பு ரிப்பேர் பண்ற மாதிரி நான் ஒரு நடிப்பேன். நீ நின்றக்கூடாது, நீ என்னோட சம்மந்தம் இல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி என்னை அவர் அழைச்சிக்கிட்டு போனாரு. போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கொண்டு போய் என்னை கொண்டு நிப்பாட்டினாரு. நிப்பாட்டின உடனே நேரடியாக நான் கேட்டேன், இன்னமும் ஒரு புது மார்க்கம்னு சொல்றீங்களாம்ல, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், அது என்னன்னு எனக்கு சொல்லுங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இவர் நேர்வழி காட்டாரலாம் நாடிட்டான்னா எங்க உள்ள ஆளையோ கிளப்பிட்டு வர்றான் பாருங்க. உள்ளூர்ல சொல்றது எடுபட மாட்டேங்குது, எங்கேயோ இன்னொரு ஊர்ல உள்ளவர் கேள்விப்பட்டு அவர் உள்ளத்துல எல்லாம் நுழைக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஆளை எடுத்துக்கிட்டு வர்றான். அதனால எடுத்து சொன்னோன்னே அவருக்கு டக்குன்னு பிடிச்சிருச்சு, இது அருமையான கொள்கை, நல்லது தானே, இது நல்ல கொள்கையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டு என்ன சொன்னேன், ஏத்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, அபூதர்ரே நீ ரொம்ப டேஞ்சரான காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அதனால நீ ஏற்றுக்கொண்டது உன்னோட இருக்கட்டும், மனசுக்குள்ள வச்சுக்க, நீ நேர ஊருக்கு போயிரு, உன் ஊருக்கு போயிரு, நீ அங்கே இருந்துக்க, இந்த இஸ்லாம் மேலோங்கி விட்டது என்ற செய்தி உனக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய கை ஓங்கி விட்டது என்ற செய்தி கிடைக்கும் பொழுது என்னோட நீ சேர்ந்துக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, இர்ஜி இலா பலதிக்க, உன்னுடைய ஊருக்கு போய் நீ சேரு. ஃபைதா பலகக்க லுஹூருனா, நாம் மேலோங்கி விட்ட செய்தி உனக்கு கிடைக்கும் பொழுது என்னிடத்துல ஃபக்பல், என்னிடத்துல வந்துரு, அப்ப நீ சேர்ந்துக்க, நீ இப்ப இருக்காத அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யார் உண்மை உண்மையான மார்க்கத்தை கொண்டு அனுப்பி இருக்கிறானோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் உன்னோட பயப்பட தயாரா இல்லை, நான் பயப்பட மாட்டேன். எதுக்கு நான் பயந்து சாவணுங்கிறீங்க? இந்த கொள்கையை போய் நான் காபத்துல்லாஹ்வுல டிக்ளேர் பண்ணிட்டு தான் நான் ஊரை விட்டு போவேன். அவர் சொல்றாரு, அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு கவலை இல்லை, நான் மறைஞ்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டுலாம் போக மாட்டேன் எங்க ஊருக்கு, நான் ஏத்துக்கிட்டேன்ல. இதை எல்லா மக்களையும் கூடுற இடத்துல போய் நின்று இதான் சரியான கொள்கை பிரகடனப்படுத்திட்டு தான் நான் ஊரை விட்டு போவேன்னு சொல்லி அவர் புறப்படுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கல, சொன்னாங்க, அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. உடனே மறுபடியும் வர்றாரு காபாவுக்கு. குறைஷ் எல்லாம் கூட்டமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்தோன்னு சொல்றாரு, யா மாஷர குறைஷ், குறைஷ் கூட்டமே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. குறைஷ் கூட்டமே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன், முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அவனுடைய அடியார் என்றும் நான் உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அறிவிக்கிறார். முகமது யாருன்னு கேட்க முடியாத ஒரு சமுதாயத்தில், அவரை சந்திக்க முடியாத ஒரு சமுதாயத்தில் வந்துக்கிட்டு நான் அதில் சேர்ந்துட்டேன் டிக்ளேர் பண்ண அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உடனே எல்லாம் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் என்ன செய்யறாங்க, குமு இலா ஹாதா சாபி, இதோ இந்த சாபின்னு தான் ஆரம்பத்தில் பேரு. முஸ்லீம்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் என்ன பேருன்னு கேட்டா, முஸ்லீம்ங்கிற பேரு பிந்தி அல்லாஹ் நமக்கு சூட்டுறான்.
ஆரம்பத்தில் காபிர்கள் என்ன பேரை சுட்டி வச்சிருந்தாங்கன்னா சாபி. சாபின்னா ஒரு கூட்டம் இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி. அது என்ன கூட்டம்னு கேட்டா கல்லு மண்ணெல்லாம் வணங்க மாட்டாங்க. ரசூலுல்லா நபியா வருவதற்கு முன்னாடி மக்காவுலேயே அரபு நாட்டிலேயே ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாண்டா யாரு ரசூலுல்லாஹ்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனாலும் இந்த கல்லை வணங்கக்கூடாது, மண்ணை வணங்கக்கூடாது, நிர்வாணமா தவாப் செய்யக்கூடாதுன்னு அறிவை கொண்டு சிந்திச்சு விளங்கி இருந்த ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவர்களை சாபியீர்கள் சொல்லுவாங்க. சாபிகள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்கப்பட்ட சாதி மாதிரி அவங்கள கருதுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதே கொள்கையை சொன்ன உடனே கல்லை வணங்காத மண்ணை வணங்காத உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச பேர் என்ன? சாபி. இவர் ஒரு சாபின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் போய் இந்த வார்த்தையை சொன்ன உடனே இதோ சாபி வந்துட்டாரா, இந்த ஒருத்தன் வந்துட்டான் புதுசா, இவனை மிதிங்கடான்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்த உடனே எல்லாம் சேர்ந்து நினைச்சிட்டாங்க. நான் சாகும் அளவுக்கு அடித்தார்கள் சொல்றாரு. அவரே சொல்றாரு, அபூதர் சொல்றாரு, நான் செத்துருவேன் என்று சொல்ற அளவுக்கு என்னை போட்டு அடிக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம போட்டு ஆள் காலு அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அப்பாஸ் ஒடியாடுறாரு. அப்பாஸ் இஸ்லாத்தை ஏத்துக்கிறல, இப்ப காஃபிர் கூட்டத்தெல்லாம் இருக்கிறாரு. அவரு ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரியா தான் இருக்கிறாரு. அப்பாஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய பாப்பா, பெரிய அத்தா. இருந்தாலும் அவர் இஸ்லாத்துக்கு எதிரியா இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த அபூதர் யாருன்னு அவர் தெரிஞ்சுக்கிருச்சு. அபூதர் யாருன்னு கேட்டா, இவங்க சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போவாங்க. யாரு? மக்காவில் உள்ளவங்க. சிரியாவுக்கு போறாண்டா இந்த கிஃபாரி கோத்திரத்தார் இருக்காங்களா அந்த கிராமம், அதை கடந்து தான் போகணும். அந்த வழியை தாண்டாம இவங்களுக்கு போக முடியாது. அவர் ஓடி வந்து சொல்றாரு, யாரை போட்டு அடிக்கிறீங்க? இந்த கிஃபாரி கோத்திரத்தால பிடிச்சி அடிச்சீங்கன்னா நீங்க வியாபாரத்துக்கு போக முடியுமா? இந்த ஊரை விட்டு கடந்து எங்கேயும் வெளியே போக முடியாது. அவனை தாண்டி தான் நீங்க வந்து சாமுக்கு சிரியாவுக்கெல்லாம் போகணும். அதனால இப்படி அடிச்சுக்கிட்டு செத்துட்டாருன்னு வைங்க, அவ்வளவுதான், அவங்க தொழில்கள் எல்லாம் போயிடும். அந்த கூட்டம் கூட ஒன்னா திரண்டுருவாங்க. வெளியூர்காரனை போட்டு இந்த மாதிரி அடிக்கிறீங்களப்பான்னு சொல்லி அவர் சொன்ன என்னை விட்டுட்டாங்க. விட்ட உடனே மறுபடியும் நான் என்ன செஞ்சேன், மயக்கம் முறிச்சு விட்டுருக்காரு. விட்ட உடனே தெளிஞ்ச பிறகு மறுபடியும் தெரிஞ்சுட்டு மறுபடியும் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கே இருந்துக்கிட்டேன். நான் சேர்ந்துட்டேன், என்ன செய்வீங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப ஒரு தைரியத்தை பாருங்க. அன்னைக்கு எந்த ஒரு பக்கபலமும் இல்லை, எந்த ஒரு துணையும் இல்லை. இவர் மாத்திரம் வந்து அந்த ஊர்ல நின்று கொண்டு இதான் சரியான கொள்கைன்னு அவ்வளவு உறுதியா சொல்றாரு பாருங்க. அந்த உறுதியை ஒரு பக்கம் நம்ம பாடம் கத்துக்கிறேன்னு. ஆனா வந்து இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது நம்ம நினைச்சது போல அப்படி ஒன்றும் லேசா ஒன்றும் நடந்துடல. சும்மா நம்ம நாட்டில் கூட்டம் போட்டு பேசுறோமே, பர்மிஷன் வாங்கி பப்ளிக்கில் போட்டு இங்க எல்லாம் ரோட்லாம் உட்காந்து பேசுறோமே, இப்படியா? எங்க இருக்காங்க ரசூலுல்லாஹ் எங்க இருக்காங்கன்னு தெரியலங்க. ஒளிந்து வாழ வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எங்க இருக்காங்கன்னு ஒருத்தர் வந்து கேட்டா கண்டுபிடிக்க முடியாது அந்த ஊர்ல. அந்த அளவுக்கு இறுக்கி அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் சுருக்கி என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளவு கொடூரம் பண்ணியிருக்கானோ, அவ்வளவு கொடுமை. இந்த கொடுமைகளுக்கு மத்தியில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சாரத்தை ரகசியமான முறையில இப்படி தேடி வர்றாங்க பாருங்க. ஆளை விட்டு ஒருத்தரையா பிடிக்கிறது. இப்படித்தான் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் வந்து ஆரம்பத்தில் வளர்ந்தது. இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். அம்ர் இப்னு அபஸான்ற ஒருத்தர், இவரும் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளவர் தான். இவரும் வந்து வெளியூர்காரர் தான். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு ஆரம்பத்திலேயே இவங்களுடைய பழக்க வழக்கம் பிடிக்கல. இவர் சொல்றாரு, அம்ர் இப்னு அபஸா சொல்றாரு, ஆரம்பத்திலேயே பார்த்தா இவங்க என்ன கல்ல வணங்குறாங்க, நிர்வாணம் பண்ணிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, ஒரு வரையறை இல்லை. இந்த மக்களுடைய பழக்க வழக்கம் எனக்கு பிடிக்கல. ஆனாலும் நான் எனக்குள்ள அதை வெறுத்து ஒதுங்கி இருந்தேன். சில செயல்கள் வந்துங்க இயற்கையாகவே நமக்கு பிடிக்காம இருக்கும், அல்லாஹ் நம்மளை அப்படி காப்பாற்றுவான். இவர் அது மாதிரி உள்ள ஆள் போல இருக்கு. இவர் சொல்றாரு, இந்த மக்களை எல்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப கேடு கட்டு போய் ஒழுக்க கேட்டுலையும் முட்டாள்தனமான கொள்கையிலையும் கல்லு மண்ணை வணங்கிக்கிட்டு இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் வெறுத்து ஒதுங்கி இருந்தேன். அந்த நேரத்தில் மக்காவில் ஒருவர் வந்து உங்களை மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு, இவர் இந்த மாதிரி அந்த கொள்கையில் உள்ளவர் தானே, நீங்க மாதிரியே ஒரு ஆள் மக்காவில் ஒருத்தர் தோண்டிருக்காருங்க, அவரும் வந்து இதே மாதிரி வந்து பிரச்சாரம்லாம் பண்ணி அவர் ஒரு தனியா ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை எனக்கு நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டோன்னு உடனே வாகனத்தில் ஏறி நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் வந்துட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்ப வந்து மறைந்து தான் அவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து தான் தன்னுடைய பிரச்சாரத்தை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். மறைவா ரகசியமாகத்தான்.
மக்கள் பூரா அவருக்கு எதிராக திரண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் நான் போனேன். போய் எப்படியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இவர் கண்டுபிடிச்சதை அபூதர் விவரமா சொன்னாரு, இவர் சொல்லலை. நான் எப்படியோ அப்படி விசாரிச்சு நான் போய் சேர்ந்துட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச உடனே என்னங்க செய்தி, என்ன விஷயம், நீங்க என்ன சொல்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொள்கைகள்லாம் சொல்றாங்க. சொந்தக்காரங்களை சேர்ந்து வாழணும், அது மாதிரி வந்து சிலைகள்லாம் உடைச்சி எறியணும், அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்கணும், அவனுக்கு யாரையும் இணை வைக்கக்கூடாது, இதாங்க நான் சொல்லக்கூடிய கொள்கை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூல் அவர் கேட்கிறாரு, இப்படி சொல்றீங்களே, உங்க கொள்கையில எத்தனை பேர் வரைக்கும் சேர்ந்துருக்கிறாங்க? நான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு, அம்ர் இப்னு அபஸா சொல்றாரு, நீங்க சொல்றீங்க பெரிய ஒரு கொள்கைன்னு சொல்றீங்க, உங்களோட வேற இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா, ஹுர்ருன் வ அப்துன். ஹுர்ருன் வ அப்துன், ஒரு ஒரு அடிமை ஒரு ஆள் இருக்காரு என் கூட, ஒரு அடிமை இல்லாத ஒருத்தர் இருக்காரு, 2 பேர் தான் இது வரைக்கும். இவர் 3வது ஆள். நல்லா விளங்கிக்கிறங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுல அந்த பிரச்சாரம் பண்றான்னு தெரிஞ்சவன ஊரே ஒதுங்கிருச்சு. அப்ப ரசூலுல்லாஹோட இருந்தது யாருன்னா அடிமை என்று சொல்லக்கூடியவர் வந்து பிலால். அடிமைன்னு சொல்றாங்களே, இது வேற ஒரு ரிவாயத்துல பிலால் ஆதி காலத்துல வந்துட்டாரு. பிலால், இந்த ஹுர்ருன்னு சொல்லக்கூடிய அபூபக்கர், இந்த அபூபக்கரும் பிலாலும் தான் இப்ப இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க, இவருக்கு எவ்வளவு பேர் சேர்ந்திருப்பாங்க? ரொம்ப பேர் சேர்ந்தா நம்மளும் சேர்ந்துக்கிறோமே நினைக்கிறதானே. இப்ப நம்ம கூட என்ன அளவுகள் வச்சிருக்கோம்னா, கொள்கையை கேட்டுட்டு சேர்றது கிடையாது. கொள்கையை கேட்டுட்டு எவ்வளவு பேர் இருப்பாங்க, எவ்வளவு பேர்னா என்ன, சரின்னு சேர்ந்துக்கிற வேண்டியானுங்க. நம்மளே என்ன செய்வோம், எதுல மக்கள் அதிகமா இருக்காங்களோ அதெல்லாம் நம்ம ஒரு ஆர்வத்தை செலுத்துவோம். அது மாதிரி இவரும் கேட்டிருக்காரு, எத்தனை பேர் இருப்பாங்கன்னு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எத்தனை பேரா? 2 பேர் தான். நான் இன்னும் 2 பேர், 3 பேர் தான் முஸ்லீம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செய்யறாரு, அவரு ஏத்துக்கிறாரு. இப்படி கேட்டுட்டாலும் சரி, அல்லாஹ் தான் உங்களை நபியை அனுப்பி இருக்கிறானா? ஆமா, இந்த விவரத்தெல்லாம் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அப்ப நான் உங்களை பின்பற்றுறேன், நானும் உங்களோடவே சேர்ந்து இங்க இருந்துட போறேன், 2ஓட என்னை 3வது ஆளா நீங்க வச்சுக்கிறீங்க, நான் போற மாதிரி வரல, உங்களோட இருந்து உங்களுக்கு பக்குவலமா இருந்து பிரச்சாரம் செய்யறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கலா தஸ்ததி உதாலிக்க யௌமக ஹாதா, இன்றுள்ள நிலையில் உனக்கு அது சாத்தியப்படாதுமா, உனக்கு தாங்க முடியாது. நாங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுடைய நிலைமை வேற, உனக்கெல்லாம் தாங்க முடியாது. லாத்தா அப்படின்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. அது ஒரு வந்து பக்கபலமா இருக்கிறேங்கிறாரு, அவரை விரட்டுற அளவுக்கு நிலைமை அங்க இருக்குது. வேணாம் வேணாம், நாங்க படுறது நாங்க வச்சுக்கிறோம், நீ சேர்ந்ததோட இருந்துக்க, நீ எங்களோட உட்கார்ந்து நாங்க படுற அவஸ்தையை, நாங்க படுற கஷ்டத்தை நீயும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்க, ஒரு நேரத்தில் அவர் சொல்றாங்க, மக்கள்லாம் எப்படி இருக்காங்க நீ பார்த்துக்கிட்ட, இங்க வந்து சேர்றதுக்குள்ள என்ன பாடுபட்டேன்னு உனக்கே தெரியுது, நான் எந்த நிலையில் இருக்கிறேன்னு உனக்கு தெரியுது. இந்த நேரத்தில் நீ வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணி எங்க கூட வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீ வந்து சேர்ந்துட வேணாம், இப்ப என் கூட பகிரங்கமா வெளிப்படுத்திக்கிறாத, நீ உன் வீட்டுக்கு போயிரு, உன் ஊருக்கு போய் ஊர் பக்கம் போய் சேரு, சேர்ந்துட்டு நான் வந்து மேலோங்கி வென்று விட்டேன் என்று ஒரு செய்தி உனக்கு கிடைக்கும். அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 பேர் இருக்கிற நேரத்துல நம்பிக்கை பாருங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க, நம்ம கையெல்லாம் வரப்போகுது, எல்லாம் பார்த்துட்டே இப்போதைக்கு இப்படி இருக்கிறோம், இப்படியே நிலைமை நீடிக்காது, எல்லாம் நம்ம கைக்குள்ள வரப்போகுது, அந்த செய்தி நீ கேள்விப்படுவ, அப்போ வந்து சேர்ந்துக்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு முன்னறிவிப்பு. இது 2 பேரை வச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படிலாம் கற்பனை பண்ண முடியாது. அதுல லஹர் தூங்குறாங்க, நான் வென்றெடுப்பேன், எல்லாமே கைக்குள்ள கொண்டு வருவேன், அந்த நேரம் வரும், அந்த நேரத்தில் நீ என்னோட வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவரும் வந்து அப்படியே வேண்டா வெறுப்பா, என்னடா இப்படி விரட்டி அடிக்கிறாங்களே, வேற வழியும் இல்லை, அல்லாஹ் ரசூல் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றவனாக நான் திரும்பி இணைஞ்சிட்டேன், போயிட்டேன். போய் ஒரே விசாரணை தான், இந்த முகமது என்ன ஆயிட்ட, அவர் தெரிந்தாரப்பா உங்க ஊர்ல, இப்படி வேற ஆள் மாதிரி கேட்கறதான், வேற எதிரி மாதிரி இந்த போற வாரம்லாம் மாறி மறிச்சு எப்படி இருக்கிறாரு, டெவலப் ஆயிருக்குதா, ஆமா இப்போ கொஞ்சம் 4 பேர் கூட இருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்த தடவை வரும்போது எவ்வளவு பேருப்பா இருக்கிறாங்க, இப்படி விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியா மதீனாவுக்கு சென்று அவங்க கையில் ஆட்சி அதிகாரம்லாம் கிடைச்சி வலிமையா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மதீனாவில் போய் நான் சேர்ந்து கொண்டேன்கிறாரு. அப்ப எதுக்கு இதை இந்த சம்பவத்தில் நம்ம என்னன்னு கேட்டா, அம்ர் இப்னு அபஸாவுடைய வரலாறுக்காக வேண்டி நான் இதை சொல்லல. இதை எதுக்கு நம்ம சொல்றோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செஞ்சது வந்து எவ்வளவு கஷ்டமா, பக்க பலத்துக்கு யாரும் கிடையாது, ஒரு அடிமை
பிலால் அவர் ஒருத்தர். இந்த அபூபக்கர் ரொம்ப ஆதி காலத்திலிருந்து ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து தோழர், அவர் நண்பர். இந்த கொள்கையை அவர் ஏத்துக்கிட்டார். சொன்னா அவரையும் போயிருப்பா, வேணாம் உனக்கே அந்த வேலை, நீ ஏத்துக்கிட்டீங்கள, நீ போய் ஒன்ன அளவுக்கு மனசுல வச்சுக்க, ஒரு நேரம் வரும்போது சேர்ந்துக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த இஸ்லாம் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு நமக்கு. இளைஞர்னு இந்த இஸ்லாத்தை நம்ம கொண்டு வந்து தருவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷ காலம் தலைமுறை வாழ்க்கை வாழ்றாங்க. ஏறக்குறைய 10 வருஷ காலம் இந்த மார்க்கத்தை ஒழுங்கா கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு பேருடைய பகை, எதிர்ப்பு, சங்கடங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அப்படி வந்த ஒரு மார்க்கமாக இது. ரொம்ப லேசா இன்னைக்கு வந்து நமக்கு என்ன செய்யுது, கிடைச்சி மதிப்பு தெரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் ஊட்டி எந்த இயக்கமும் வளர்ந்துருக்காது. இப்படி எந்த ஒரு கட்சி கூட்டம் இது எடுத்தாலும் சரி, இப்படி எல்லாம் ஒரு வளர்ந்துருக்கு நீங்க பார்த்தே இருக்க முடியாது. அவ்வளவுக்கு மோசமான நிலையில இந்த அம்ர் இப்னு அபஸாவுடைய வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போன்று இதெல்லாம் ஆரம்ப கட்ட நிலைமை. இதெல்லாம் எப்ப நிலைமைன்னா, அதாவது இந்த 2 பேர் இருந்த நிலைமை, அதாவது ரொம்ப மறைஞ்சு ஒளிஞ்சு இருந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் உள்ள நேரத்தை சொல்லிட்டு இருக்கிற. இப்ப அதாவது முதல்ல சொந்தக்காரங்களுக்கு சொல்றாங்க, சொல்லி பார்த்து ஒருத்தர் ஏத்துக்கிறல, ஒரு அபூபக்கர் ஒரு பிலால் தான். இந்த 2 பேரை தவிர அலி சின்ன பிள்ளை அவர் ஒருத்தர், இதை தவிர வேற யாருமே ஏத்துக்கிறாத ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்துன்னா இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுவதை வெளி உலகத்துக்கு சொல்றதே கிடையாது. ஏத்துக்கொண்டவரையும் கூட நீ சொல்லாதேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், ஏத்துக்கிட்டா ஓப்பனா சொல்லிட்டு போறேன், ஏன் பயப்படுறோமோ. அது இந்த காலம் சொன்னா ஒன்னும் உயிர் போயிடாது. அன்றைக்கு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே இப்படி சொல்றதா இருந்தா நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கணும். எந்த மாதிரி நிலைமை இருந்தா இப்படி எல்லாம் மறைக்க சொல்லியிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒளிந்து வாழ சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க வந்து நல்ல குலத்தில் உள்ளவங்க, நல்ல இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க. அவங்க இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அவங்கள படுத்தின பாடு. அவர் மாதிரி ஆட்களை எல்லாம் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு பார்க்குறோம், ஒரு சாதாரண அந்தஸ்தில் குறைஞ்சவன், ஏழை, அடித்தட்டத்தில் உள்ளவன், அவன் ஏதாவது ஒரு கொள்கை ஏற்றுக்கிட்டா அடி உத விழுவும். நல்ல ஸ்டேட்டஸில் உள்ளவன் ஒருத்தன் ஏற்றுக்கான்னு வைங்களேன், அவங்ககிட்ட மோத மாட்டாங்க, நேரடியாக போய் அவன் ஏதாவது விட்டுருவாங்க, அவனை கண்டுக்கிறாம விட்டுருவாங்க. இதை இன்னைக்கு பார்க்குறோம். அவங்க அப்படி பார்க்கக்கூடிய நிலையில அவங்க இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி அவங்க மகள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னுடைய தாய் தந்தை 2 பேருமே எனக்கு தெரிந்து முஸ்லீம்களாகவே தான் நான் அவங்களை அறிஞ்சிருக்கிறேன். ஏன்னா ஆயிஷா நாயகி சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார்ல, வேற குஃப்ரான கொள்கையில் என் தாய் தந்தையிலிருந்து நான் பார்த்ததில்லை. எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து என்னுடைய தாய் தந்தை 2 பேருமே, அபூபக்கரும் என்னுடைய அம்மாவும், இந்த ஏகத்துவ கொள்கையில இஸ்லாத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அபூபக்கர் என்ன பண்றாருன்னு கேட்டா, முஸ்லிம்களுக்கு ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாம சோதனை வந்த உடனே அபிசினியாவை நோக்கி, அபூபக்கர் மாதிரி ஆன ஆட்க அபிசினியாவை நோக்கி புறப்படுறாங்க. அபிசினியாங்கிற பக்கத்தில் உள்ள ஒரு நாடு. இப்போ வந்து அது எத்தியோப்பியா, சோமாலியான்னு பிரிஞ்சு கிடக்குது. அப்ப 2 சேர்ந்து ஒரே நாடா இருந்துச்சு, அபிசினியான்னு சொல்லி. அந்த அபிசினியாவுக்கு வந்து புறப்படுறதுக்காக போறாரு. போட்ட உடனே வெளியேறி போகும் பொழுது இவரை வந்து இப்னு தகனான்னு ஒருத்தர், இவரை விட்டு வெளியேறும் போது அவர் வழி மறிக்கிறாரு. இப்னு தகனாங்கிற பார்த்துட்டு, என்ன அபூபக்கரை எங்க கிளம்புறீங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ரொம்ப அநியாயம் பண்றாங்க, தாங்க முடியலைங்க, ஊர்ல இருக்க முடியல, இந்த நான் ஒரு மாதிரி ஒரு கொள்கை ஏத்துக்கிட்டேன், இந்த கொள்கை ஏத்துக்கிட்டதுனால என்னை படுத்துற பாடு ரொம்ப தாங்க முடியல, என்னை மாதிரி ஆட்கள் எல்லாம் அப்படி பண்றாங்க, அதனால இதை வேற ஊருக்கு போய், அதாவது கொள்கைக்காக வேண்டி ஊரை தியாகம் பண்றது பாருங்க, நல்ல வசதி வாய்ப்பு சொத்து செல்வாக்கு எல்லாம் இருக்குது, இங்க இருந்தா தாங்க முடியல, கொள்கை விட்டுன்னு போல இருக்குது, அவ்வளவு தொல்லையா இருக்குன்னு சொல்லி இவர் தன்னால போறார். அந்த ஹிஜ்ரத் இல்ல நான் சொல்றது, ஹிஜ்ரத்துக்கு போனாங்களா அபிசினியா, அந்த டைம் இல்லை இது, இவர் மட்டும் போறார், தனியா போறார். அப்ப இந்த இப்னு தகனாங்கிறவர் வழிமறித்து என்ன விஷயம் கேட்கும்போது விவரத்தெல்லாம் சொல்றாரு. இப்னு தகனாங்கிறவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் இல்லை, அவர் ஒரு காபிரான ஆள் தான். இருந்தாலும் அவர் அபூபக்கர் மேல ஒரு அபிமானம் உள்ளவர், ஒரு பிரமுகர், முக்கியமான ஆள், நீங்க
நீங்கள்லாம் எப்படி வெளியே போகிறது, நீங்கள் வெளியே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனை பண்ணுறாரு. இல்லை என்னால் இருக்க முடியாது, நீங்கள் வாங்க நான் பார்க்குறேன் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துருவோன்னு சொல்லி அவர் இப்னு தகனாங்கிறவர் வந்து அங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. திரும்பவும் மக்காவுக்குள்ள அபூபக்கரை வந்து கூட்டிகிட்டு வந்து அபூபக்கர் மாதிரி ஆளை நீங்கள் வெளியேற்ற குறைஷிகள்லாம் போய் சந்திக்கிறார். முக்கியமான பிரமுகர்கள் இருப்பாங்கல்ல, எதிரியா உள்ளவர்கள், தலைவர்கள், அவங்களெல்லாம் பார்த்து என்னப்பா நீங்கள் யாரை வெளியேற்றணும்னு வரம்பு வேணாமா, இவர் மாதிரி ஒரு வாரி வழங்குற வள்ளல், தான தர்ம சிந்தனை உள்ளவர், நல்ல ஒரு தொழில் அதிபர், நல்ல குணம் உள்ளவர், இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் நீங்கள் வெளியேற்றலாமா, இது நல்லதான்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி நீங்கள் அவர் வெளியேற்றக்கூடாது, வெளியேற்றுற அளவுக்கு அவருக்கு நீங்கள் சங்கடங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சரி நாங்கள் செய்கிறோம். ஆனால் இவர் வந்து ராத்திரியில் என்ன செய்கிறாருன்னா, அவர் தொழுவுறங்கிற பேரில் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க சொல்கிறாங்க ராத்திரி அதை வந்து எங்களுடைய இளைஞர்கள்லாம் போய் அந்த இதை கேட்குறாங்க, அந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம். அவங்களுக்கு ஒரு குழப்பம் உண்டாகுது, நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்லேயே புரட்சி வெடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால இவர் வந்து இவர் என்ன ராத்திரி வெளியே சத்தம் இல்லாமல் இவர் என்ன வேணாலும் வீட்டில் செஞ்சுக்கிட்டோம், வெளியில் சத்தம் வரக்கூடாது. எதனால நாங்கள் இவர் போட்டு அடிக்கிறோம்னு கேட்டால், இவர் ராத்திரியில் இருந்துச்சு என்ன செய்கிறாரு, பெரிய பகல் படம் காட்டிக்கிறது இல்லை, ராத்திரியில் இருந்துச்சு தொழுகைன்னு சொல்லி இருந்துச்சு நின்றுறாரு. நின்று இந்த குர்ஆன் வசனங்களை நின்று ஓதுறாரு. என்னத்தையும் அவர் பாட்டுக்கு அல்லாஹ்வுடைய வேதம்னு ஓதுறாரு. இந்த ஓதுறதை வந்து எங்கள் வீடுகள்ல எல்லாம் கேட்குது. அந்த காலத்தில் நிசப்தமாக இருந்தால் ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்கும். இந்த காலத்துலாம் காரு பஸ்ஸு இறைச்சல்லாம் அதிகமாகிடுச்சு. அந்த காலத்தில் வந்து சாதாரணமாகவே என்ன செய்யும், ஒரு வீட்டில் பேசினா ஒரு 50-60 வீடு வரைக்கும் கேட்கும். இவர் போட்டுக்கிட்டு அலிஃபிலாமின் தாலிகள் கிதாபுன்னா எங்கள் வீட்டு பிள்ளைங்க காதில் விழுவுது. எங்கள் வீட்டு இளைஞர்கள் வந்து என்ன நல்ல விஷயங்களா இருக்குதுன்னு சொல்லி அதை கிரகிக்க பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் எங்கள் சமுதாயத்தை இழந்துருவோம், அதுக்கு தான் தலை போட்டு மிதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க காரணம் சொல்கிறாங்க. இப்னு தகனா என்ன பண்ணுறாரு, ஏன்பா நீ உனக்குள்ளே வச்சுக்கிற வேண்டியானே, நீ சத்தம் போடாமல் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு செய், வெளிப்படையாக நீ செய்யாத, நீனு ஊரை விட்டும் போகக்கூடாது, நீங்களும் அவர் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறங்கப்பான்னு சொல்லி சமரசம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, இவர் சத்தம் போடக்கூடாது, அவங்க அடிக்கக்கூடாது, ரகசியமாக என்ன வேணாலும் பண்ணிக்க சரின்னு கேட்டுக்கிட்டு அன்னைக்கே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு முடியலை, சரின்னு சொல்லிட்டு இருந்து கொண்டு அவருக்கு என்னன்னா அந்த குர்ஆனை அந்த ரசித்து லயித்து ஓதத்த ஆசை அவருக்கு. அவர் அந்த அந்த நேரத்துக்கு ஒத்துக்கிட்டா கூட மறுபடியும் ராத்திரியில் எந்திரிச்சு அவரை தொழுக ஆரம்பிக்கும் பொழுது அதே மாதிரி கத்த ஆரம்பிக்கிறார். அன்னைக்கே வந்து பிஞ்சு எடுத்துட்டாங்க, அன்னைக்கே வந்து நினைச்சிட்டாங்க, ஆட்டி உதச்சி எடுத்துட்டாங்க. இந்த இப்னு தகனாங்கிறவர் வந்து இல்லை உதைக்கலை, இப்னு தகனா கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்னப்பா நீ சொன்னீங்களா பார்த்தியா, நீ என்ன சொல்லி விட்டுட்டு போனேன், இங்கே பாரு இந்த மாதிரி. அவர் மறுபடியும் கெஞ்சுறேன், ஏன் இப்போ எத்தனை நேரம் உனக்கு சொல்கிறது, ரகசியமாக பண்ணிட்டு போக வேண்டிய இதான் ஓப்பனாக பண்ணுறேன், கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்குவேன் அப்படிங்கிறாரு. இவர் என்ன செய்கிறாரு, சரிங்கிறாரு. அடுத்த நாள் அப்படி நடக்க முடியல அவருக்கு. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, இவரை கூப்பிட்டு நீ அடைக்கலம் கொடுத்துருக்குற, நீ வந்து பக்கத்து ஊரில் முக்கியமான பிரமுகர், நீ அடைக்கலம் கொடுத்ததுனால நாங்கள் அவரை ஒன்றும் செய்யாமல் இருக்கிறோம், உன் அடைக்கலத்தை வாபஸ் வாங்கிட்டு போயிரு, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுக்காத, எங்கள்கிட்ட சிபாரிசுக்கு வந்து இல்லை, அதை வாபஸ் வாங்கிட்டு போயிருப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ன உடனே அபூபக்கர்ட்ட கடைசியாக வர்றாரு. அபூபக்கரை கடைசியாக கேட்டுக்கிறேன், இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை நீ இப்படி செஞ்சேன்னா நல்லா இருக்காது, முடியாட்டி இப்போவே சொல்லிடு, நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன், அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ ஆச்சு உன் சமுதாயமாச்சு, இனிமேல் உன் விஷயத்தை தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இல்லை நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, எனக்கு வந்து அடக்க முடியாது, நீ வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிரு, நான் பார்த்துக்கிறேன், நான் சந்திச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டார். குறைகளை எனக்கு அபூபக்கர் இந்த சம்மந்தம் இல்லை, நீங்களாச்சு அபூபக்கர் ஆச்சுன்னு சொல்லி ஓப்பனாக அறிவிச்சுட்டு போயிட்டார். அப்புறமேல் மறுபடி அதை அட்டி ஓத. அப்போ குர்ஆனை அவர் வீட்டில் இருந்து கொஞ்சம் சத்தம் போட்டு ஓத முடியல. அபூபக்கர் மாதிரியான பிரமுகர்கள், அபூபக்கர் மாதிரியான வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள், அபூபக்கர் மாதிரியான நல்ல குலத்தில் உள்ளவங்க, உயர்ந்த ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி, காசு பணம் உள்ள குடும்பம், தான தர்மம் கொடுத்து நிறைய பேர் வாங்கி தின்றுப்பான்ல, அவனாச்சும் சப்போர்ட் பண்ணுவான்ல, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரி வழங்குற தன்மை உள்ளவர். எத்தனையோ அடிமைகளை காசை கொடுத்து வாங்கி விடுதலை ஆக்கியிருக்காரு இவர். இஸ்லாத்துக்கு முன்னாடியே மனிதன் அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் இவர். அபூபக்கர் அளவுக்கு யாரும் மனிதர்களை அடிமை தரையிலேருந்து விடுதலை செஞ்சவங்க அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பேர் பண்ணியிருக்காரு இவர். அடிமைன்னு செஞ்சா போட்டு கூப்பிட்டுங்க வா, முதலாளி கூப்பிடுறது, எவ்வளோ ரூபாய்க்கு அவனை வாங்கினேன், இந்த ரூபா அவனை விட்டுரு,
இப்படிலாம் செஞ்சிருக்காரு. இப்போ இப்படிலாம் பண்ணின ஒரு மனிதரை பிடிச்சி அதாவப்படுத்திருக்கிறாங்கன்னா அன்றைக்கு என்ன நிலைமை இருந்திருக்குன்னு பாருங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்து உண்ண முடியல, ஒரு ரகசியமாக கூட முகமது இருக்கிற இடத்த நோக்கி போக முடியலை, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான கதி. இதெல்லாம் ஒரு 5-6 பேர் இருக்கும்போது நடக்குது. 5-6 பேர் இருக்கும்போது இப்படி ஒரு 10-15 பேர் வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஓப்பன் ஆகிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற்றுக்கணக்கான பேரை சேர்த்துக்கிட்டு ஓப்பன் டிக்ளேர் பண்ணலை. ஒரு 2-3 பேர் இருக்கிற வரைக்கும் தான் இப்படி இருந்தாங்க. அபூபக்கர், அப்புறம் அலி சின்ன பிள்ளை, அவர் பிலால், அவரோட சேர்ந்து யாசிர், அவருடைய மனைவி சுமையா, அவருடைய மகன் அம்மார், இவங்கெல்லாம் ஆதி காலத்தில் தியாகிகள் உள்ளவங்க. அம்மார்லாம் ஆரம்ப காலத்தினுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளவங்க. இப்படி ஒரு 7-8 பேர் வந்துட்டாங்க. மிக்தாது இப்படின்னு சொல்லி ஒரு 7-8 பேர் வந்த உடனே அங்கங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு விட்டாங்க. அங்கங்க என்னத்துக்கு மறைக்கணும், அதாவது பயந்து இருந்தாங்களே. அப்போ பயந்து இருந்தபோது 2 பேர்னால தான் ரொம்ப பயந்துருக்கு. விளங்கிக்கிறங்க, பெரிய ஜனத்தொகை வந்தவொடனே தான் டிக்ளேர் பண்ணாங்கன்னு விளங்கிடக்கூடாது. வெறுமனே தன்னோடு 2 பேர் இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மறைவா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2ங்கிறது 3, 4, 5, 6, 7, 8ன்னு ஒரு 10க்கு உள்பட்டு ஒரு நம்பர் வந்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே பார்த்தாங்க எல்லாம் ஓப்பனாக போய் சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் வர்றதை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே அறிவிக்க சொல்லிட்டாங்க. அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சஹாபி அறிவிக்கிறார். யாரு? பிலால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்தார் கோத்திரத்துக்கு பயந்து கொண்டு பெருசா அவங்கள கஷ்டப்படுத்தலை. அவர் சொல்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சின்ன சின்ன கஷ்டம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து ஏற்றுருவாங்க, வேற மாதிரி ஆயிரும், குடும்ப பிரச்சனை ஆயிரும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப கொடூரமாக ரசூலுல்லாஹ் ஒன்றும் பண்ணுறதில்லை. சும்மா கிண்டல் பண்ணுறது, காயம் வராத அளவுக்கு அடிக்கிறது, இதுகளோடு நிறுத்திக்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. மற்றவங்களையெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் எங்களை மாதிரி ஆட்களை அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அபு தாலிப் அவங்களுக்கு அரவணைப்பாக இருந்ததுனாலையும் அந்த குறைஷுக்குள்ள ஒரு பெரிய கோத்திரம்ங்கிற காரணத்தினாலையும் ரத்தம் சிந்துற வரைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஒரு சுற்று ரத்தம் உழுந்தா கோத்திரம் ஆயிரும். அந்த அரபு நாட்டு பழக்கம். ரத்தம் உளுந்துருச்சுன்னா அடிச்சாலும் கண்டுக்கிற மாட்டாங்க. ஒரு சொட்டு ரத்தம் கீழே சிந்துட்டா அது கோத்திர பிரச்சனை ஆயிரும். எங்க கோத்திரத்துக்காரன் அடிச்சுட்டான், அடிச்சவன் யாருன்னு வந்துடும். அதனால ரசூலுல்லாஹ் மேல கை வைக்கவே இல்லை ஆரம்ப கட்டத்திலாம். அது அவருடைய கோத்திரம் பயங்கரமான ஆள்கடா, அவங்களோட சேரக்கூடாது, எல்லாம் ஒன்றா திரண்டுருவாங்க. அப்படி ஒரு ஒற்றுமையான ஒரு கோத்திரம் அது. அதனால அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. எங்களை மாதிரி உள்ள அம்மாரு, யாசிரு, சுமையா, மிக்தாது, சுஹைபு, இது மாதிரியான நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்கிறத அதை சொல்லி மாளாது. எல்லாருமே யாரு? அபூபக்கரை தவிர எல்லாருமே அடிமை கூட்டம். இந்த ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரு நல்ல ஃபேமிலி விட்டுருங்க, அபூபக்கரும் நல்ல ராயல் ஃபேமிலியில் உள்ளவர், மீதி உள்ள எல்லாரும் யாருக்குறீங்க? பிலால் ஆதி காலத்து முஸ்லீமில் ஒரு ஆள். பிலால் யாரு? அடிமை. ஒருத்தண்ட அடிமையாக இருக்கிறாங்க, காசு கொடுத்து வாங்கப்பட்ட அடிமை. அடிமைன்னா நமக்கு இந்த காலத்தில் விளங்காது, ஏன்னா நம்ம அடிமையை பார்க்கல, வேலைக்காரர் தான் பார்த்துருக்குறோம். அடிமைன்னா அவங்களுக்கு சொந்தமாக ஒரு கருத்தே கிடையாது, சொந்தமாக சுதந்திரமே கிடையாது. ஆடு மாடு மாதிரி சந்தையில் விற்கப்படுவாங்க. சந்தையிலேருந்து வாங்கி கொண்டாந்து வச்சு அவங்கள ஆடு மாடு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேலை கொடுக்குறோமோ செய்யணும், எங்கேயும் ஓடி போக முடியாது. அப்புறம் ஒரு கஷ்டம் வந்தால் இன்னொரு இடத்துல விற்றுட்டு போயிடலாம். ஒரு ஆடு மாடு மாதிரி ஒரு பொருளாக தான் கருதப்பட்டாங்க. அப்படி ஒரு அடிமை மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் பிலால் ஒரு அடிமையாக இருக்கார். அதே மாதிரி யாசிர் யாரு? அவரும் ஒரு அடிமை. யாசிரும் ஒரு அடிமை. அவங்க மனைவி சுமையா இருக்காங்களா, அவங்க இன்னொருத்தட்ட அடிமை. இப்படியான சுஹைபு யாரு? அவரும் வெளியூர்லேருந்து பிழைக்கிறதுக்கு வந்தவர். அது மாதிரி ஹப்பாப், ஆதி காலத்து இந்த 10 பேரில் உள்ளவங்க யாருன்னு கேட்டால் இஸ்லாத்தை ஆதியிலே ஏற்றுக்கொண்ட 10 பேரில் லிஸ்ட்டில் வரக்கூடியது இவங்க பேர்லாம் யாபத்தில் இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி தியாகிகள் நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ சமீப காலமாக தான் நம்ம சமுதாயத்தோட அம்மாரு, யாசிர்னு பேர்லாம் வைக்கிறாங்க. இந்த பேர்கள்லாம் கூட அந்த காலத்தில் கிடையாதுங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் மத்தியில் நான் ஒரு பிச்சை, சாவுல மீது, மைதினாண்டு இதுதான் பேர் வைப்பாங்களே தவிர என்ன பேர் வைக்க மாட்டாங்க. இந்த தியாகிகளை பற்றி தெரியவே தெரியாது. இப்போ தான் அந்த ஏகத்துவ தௌஹீத் எழுச்சிக்கு பிறகு தான் சுமையாங்கிற பேர்லாம் சமுதாயத்துக்கு என்ன செய்யுது, சுமையான்னு பேர் வைக்கிறாங்க, யாசிர்னு பேர் வைக்கிறாங்க, அம்மார்னு பேர் வைக்கிறாங்க. பிலாலுண்டா ஒரு கேவலமாக கருதுவாங்க. மோதினாரில் பிலாலுண்டா பேர் கூட வைக்க மாட்டான். பிலாலுங்கிறது அதெல்லாம் அது பிலால் வைக்கிறதுல பெருமைப்படணும். பிலால் பெரிய ஒரு தியாகி. 2 பேர் இருக்கும்போது போய் சேர்ந்தவர் அவர். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அபூபக்கருக்கு அடுத்து 3வது போய் சேர்றவர். அப்படிப்பட்ட ஒரு தியாகி அவர்.
அவரை பற்றிலாம் நம்ம நினச்சி பார்க்க மாட்டேங்கிறோம். அவங்க அன்னைக்கு ஸ்டெடியா இல்லாட்டி இஸ்லாம் இல்லை. இன்னைக்கு அவங்க அன்னைக்கு ஸ்டெடியா உயிரை தியாகம் பண்ணி உயிரை வெறுத்து எல்லா துன்பங்களையும் தாங்கிக்கிறலன்னா இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்காது. அப்போ பிலாலை நம்ம மறக்க முடியாது, யாசிரை மறக்க முடியாது, அம்மாரை மறக்க முடியாது, சுமையாவை மறக்க முடியாது, சுஹைபு மறக்க முடியாது, ஹப்பாபு அவரை மறக்க முடியாது, அலியை மறக்க முடியாது, அபூபக்கரை மறக்க முடியாது. இவர் மிக்குதாத்னு ஒருத்தர். இவங்கெல்லாம் ஆதியில் உள்ளவங்க. வெளியூர்லேருந்து வந்து சேர்ந்தவர்கள் அபூதர், இந்த அமர் இப்னு அபஸா. ஆக இந்த 12 பேரை நம்ம என்ன செய்ய முடியாது. ஆதி காலத்து முஸ்லீம்களில் மறக்க கதீஜா நாயகி மனைவி, அதை விட்டுருங்க. இதையும் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த 13 பேரும் ஆதியிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளவங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பெருசான பிரச்சனை இல்லை, எங்களை மாதிரி ஆட்களை என்ன கொடுத்தாங்க தெரியுமா, நாங்கள் எல்லாருமே அடிமைகளாக இருந்தோம், யார்த்தையாவது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம், எங்களை வந்து ஒவ்வொருத்தரும் படுத்தின கஷ்டத்தை வந்து சொல்லி மாளாது. எந்த அளவுக்குன்னா பிலால் இருக்காரு, இதோ ஒரு கார பிலால், இவர் என்ன செய்வார்கள் தெரியுமா, அந்த கொள்கையை விட சொல்லி அடிப்பாங்க. எஜமான்காரன் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்கிறாருன்னு பார்க்கறது இல்லை. என்னடா நீ முகமது சேர்ந்துட்டியா, அந்த கொள்கைக்கு போயிட்டியா, லாயிலா இல்லலாவா, என்னடான்னு சொல்லி அடிக்கிறது. அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி விட்டேன்னு சொல்லு, அந்த கொள்கையை விட்டுட்டேன்னு சொல்லு. இந்த அவர் அவ்வளோ துன்பப்படுத்தினாங்க. அவர் கொஞ்சம் கூட அசையல. அகது தான் அவர் வாயிலிருந்து என்ன வரும், அகத் ஒருத்தன் தான். அகதுன்னா ஒருத்தன் அர்த்தம். அல்லாஹ் அகத் புல்குலாவது வரும்ல, இவ்வளவு அடிக்கிறாங்க. ஒத்த இவ்வளவும் வாரா விழுந்திருக்கு, இவ்வளவையும் வாங்கிட்டு என்ன செய்வாரு, அகத் ஒருத்தர் தான், நல்லா ஒருத்தன் தான். நீ அடிக்கிறதுனால மாறுறாள், வேற ஆள் பாரு. டெய்லி அடி வாங்கிட்டுங்க, ஒரு நாள் அடியில் மாறுறது வேற, தினசரி அடி வாங்கிக்கிட்டு தினசரி அகதுன்னு சொல்லி கொண்டிருந்தவர் யாரு, அந்த பிலால். அவ்வளோ கடைசி வரைக்கும் அவர் உறுதியா நின்றார். கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பைத்தியக்காரர் மாதிரி சித்தரிக்கணும் என்று நினைத்து கொண்டு கயிறுல கட்டி கையும் காலையும் கட்டி இந்த கைத்தை வந்து பசங்கள்கிட்ட, சின்ன பசங்கள்ட்ட கொடுத்துருது, இழுத்துட்டு போங்க நான் திருத்துருவான்னு. அவரை வந்து அவ்வளோ பெரிய மனுஷனை திருத்தருவா இழுத்துட்டு போவாங்க. திருத்தருவா கைத்தை கட்டி பசங்கள்லாம் இழுத்துக்கிட்டு, பைத்தியக்காரன் கிற்க லூஸ் இழுத்துட்டு போங்க அப்படின்வாங்க. சின்ன பசங்களை என்ன தெரியும், அவங்க லூசுன்னு இழுத்துக்கிட்டு போறது. இழுத்துக்கிட்டு போனால் அங்கே உள்ள கல் கிழிக்கும், முள்ளு கிழிக்கும், உடம்பு வார ஆகும், ரத்தம் ஓடும், கல்லை விட்டு எறிவாங்க, ஒரு இடத்துல கொண்டு போட்டு ஹோய் கை கொண்டு சிரிச்சு ஓடி போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் பல மாதங்கள் அவர் வந்து அவ்வளோ அதாவப்பட்டிருக்கார் அடிமையாக இருந்து. அது மாத்திரம் இல்லாமல் பாறாங்கல்லத்துக்கு, இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான வரலாறு உள்ளதான். இது சுடுமணல் அவரை கிடத்தி, சுடுமணல் நம்ம நாட்டு சுடுமணலா, பாலைவனம், இந்த வெயில் நம்ம கோடை காலத்து சித்திரை வெயில் இருக்க, இதை வந்து 2ஆ பிரிக்கலாம். அவ்வளவு கொடூரமான வெயில் பாலைவனத்தில். அந்த வெயிலில் கொண்டு போய் வர்றாங்க, நிறைய கொடுங்க, அவர் கையை காட்டார் பார்க்கறது, ஒழுங்கு ஆக மாட்டேங்குது, எப்படி நடத்துன்னு தெரியல. இந்த ஆம்பளை பேர் பாருங்க, இத்தனை பாக்ஸுக்கு சப்ளை பண்ண முடியாமல் வேற ஒன்று வாங்கினது 16,000 ரூபாய். அவ்வளோ கூட்டம் அதிகமாகிட்டு இருக்கு, சப்ளை பண்ண முடியலையா. இந்த ஒரு ஆம்பளை பேர் இன்னைக்கு அடிபட்டு போச்சு, அதுங்கதான், அதுக்காக வேண்டி தான் வர்றாங்க. அப்போ சுடு மணல் இல்லைங்க, நல்ல பட்ட பகல்ல 1 மணிக்கு உச்சி வெயில் இருக்கும் பொழுது அவரை கொண்டே கிடத்தி அந்த சுடு மணல் அப்படி போட்டால் எப்படிங்க இருக்கு. நம்ம வந்து கால் இருக்க, கால் தான் கொஞ்சம் சூடு தாங்கக்கூடியது, அந்த பாதத்தில் நடக்க முடியல நமக்கு. இந்த உடம்புடைய முதுகுலாம் அவ்வளோ சூடு தாங்காது, காலு கொஞ்சம் அதிகமான சூட்டை தாங்கும். நம்ம வெயில் காலத்தில் செருப்பு இல்லாமல் நம்ம நடக்க முடியுதா, மணலில் நடக்க முடியுமா? கட்டியான மண்ணாக இருந்தால் நடந்துடலாம், மணலில் நடக்கும், மணல் ரொம்ப அதிகமான சூடாக இருக்கும், ஒவ்வொரு அணுவும் நம்ம காலை துளைக்கும். அப்போ செருப்பு இல்லாமல் நமக்கு இந்த சூட்டில் நடக்க முடியல. அந்த சூடு மணலில் வந்து உடம்ப கொண்டே தள்ளனா எப்படி இருக்கும், பொசுங்க அப்படி அப்பள மாதிரி பொரியுங்க. அப்படி துடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நெஞ்சில் ஒரு பாறாங்கல். சும்மா வந்துடல இந்த மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கிட்டதுக்காக வேண்டி இந்த மக்கள் பட்ட கஷ்டம், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்காக வேண்டி இந்த மக்கள் செஞ்ச தியாகம் எந்த மனிதனுடைய வரலாற்றிலையும் பார்க்க முடியாது. அப்படியே துடிக்க அவர் வாயிலிருந்து உள்ள புலம்பலும் அகது தான். பிலாலுடைய வாயிலிருந்து வர வார்த்தை என்ன, புலம்புறது கூட, அழுவுறது கூட அகது தான் அழுவார் அவர். அகத் அகத் ஒருத்தன் தான், ஏகன் தான், 2ன்னு சொல்ல மாட்டேன், 3 கடவுள் கிடையாது, ஒரே கடவுள் தான். இப்படியே கடைசி வரைக்கும் சொன்னார். இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிகமான பேரம் பேசி அபூபக்கர் வந்து அவர் வாங்கி விடுதலை செஞ்சார் பிலாலை. ஏன்டா ஒரேடி அநியாயம் பண்றீங்க, அவர் விட்டுருங்க, எவ்வளோட ரூபா நான் தர்றேன்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பெருந்தொகைக்கு அந்த எஜமான்ட்டிருந்து விலைக்கு வாங்கி அந்த பிலாலை விடுதலை செஞ்சார்.
அதுக்கு பிறகுதான் பிலாலுக்கு எஜமான்ட்டு வர்ற தொந்தரவு இல்லை, மற்ற எல்லாத்திலிருந்து உள்ள தொந்தரவு இருந்துச்சு. இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்காக வேண்டி எல்லாரும் அடிப்பான்ல, அந்த தொந்தரவு இருந்துச்சே தவிர ஒரு அடிமையை என்ன வேண்டாலும் எஜமான் செய்யலாம்னு இருந்துச்சு, அடுத்தவன் தலையிடவே மாட்டான். அப்படிப்பட்ட தொந்தரவுல இருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து விடுவிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி அம்மார் இருந்தாரு, யாசிர் இருந்தாரு. யாசிருடைய மனைவி சுமையா, இந்த ஆதி காலத்து 10 பேர்ல பெண்களுடைய இந்த வீரத்தை பாருங்க. இஸ்லாத்திலே முதலாக முதல் உயிர் பலி சுமையா தான். இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துக்காக வேண்டி கொள்கைக்காக வேண்டி உயிரை தியாகம் செஞ்சது பெண்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. சுமையா தான் முதல் தியாகி இஸ்லாமிய வரலாற்றில். அந்த 10 பேர் இருக்கும் பொழுது அவங்களுடைய எஜமான் வந்து அபுஜஹில். இந்த அபுஜஹில் தான் அவங்கள வந்து விலைக்கு வாங்கி வச்சிருந்தான். அவன் என்ன பண்றான்னா அந்த கொள்கை ஏத்துக்கிட்டதுக்காக வேண்டி மர்மஸ்தானத்தில் ஈட்டினால குத்தியே கொண்டான். முதல்ல அடிச்சான், உதைச்சான், சித்திரவதை பண்ணுனா, எல்லாத்தையும் அவங்கள அசைக்க முடியல. கடைசி வரைக்கும் உறுதியா நின்றாங்க. அப்ப இந்த அம்மாருடைய அம்மா சுமையாவும் அம்மாருடைய அத்தா யாசீரும் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போவாங்க. அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டாங்க. போகும்போது இஸ்பிரு ஆல யாசிர், யாசிர் குடும்பத்தார்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுத்துக்குங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஆறுதல் தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் காப்பாற்ற முடியாது. பொறுமையா இருங்க, வேற என்ன பண்றது, நமக்கு என்ன செய்ய முடியும், நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்குது, அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்களே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி அந்த சுமையாவை கொலை பண்ணாங்க. யாசிர் அதே மாதிரியே கொலை பண்ணாங்க. யாசிர் கொல்லப்பட்டவர் தான். அதே மாதிரி ஹப்பாபு, அவர் பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி காட்டுவார், பார்த்தீங்களா முதுகெல்லாம் இதெல்லாம் அவங்க கொடுத்த பரிசுகள். பிற்காலத்தில் இஸ்லாம் எழுச்சியா இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டையை கழட்டி காட்டுறாரு, பாருங்க இதெல்லாம் என்ன இந்த காபிர்கள் கொடுத்த பரிசுகள் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய மேனியையும் வேற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அடி உதைக்கலாம் கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை. இப்படியான கஷ்டங்களை இது எப்படி ஒருத்தன் சேருவான்? நான் கேட்கிறேன், ஒரு கொள்கையை வந்து என்னதான் கரெக்டான கொள்கையா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டவன இந்த பாடுபடுத்தினா இன்னொருத்தன் சேருவானா? எப்படி சேருவான் யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு சின்ன துன்பம் தௌஹீதுல துன்பம் வந்துட்டாலே அர்த்தம் வரமாட்டேங்கிறானே, அப்ப இவ்வளவு பெரிய அதாபுக்கு ஆளாக்கப்பட்டா எப்படி வருமா ஒருத்தன்? வேணாண்டா, இது லாயக்கப்படாத, நமக்கு இதுல போய் சேர்ந்தா நமக்கு தாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த வளர்ச்சியை தடுத்துருங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு பண்ணினாங்க. ஆனா தடுக்கவே முடியல. ஆனா ஆச்சரியங்க, 2 3வது 3 4 மெதுவா வளருதானா, 2 3வது 3 4வது 4 5வது ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனா துன்பம் குறைஞ்ச பாடு இல்லை. வளர்ச்சி வந்து ஒரு ஸ்டாப்பாவே ஆகல. கடைசி வரைக்கும் 25ஓட முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியல. ஏதாச்சும் ஒரு 10 நாளைக்கு ஒன்று 15 நாளைக்கு ஒன்று அடிப்படையிலேயாவது அந்த வளர்ச்சி ஏற்பட்டுட்டே தான் போகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டுட்டு போகுது. அப்ப இவ்வளவு பெரிய கஷ்டங்களை அவங்க வந்து அனுபவிச்சாங்க. இதெல்லாம் வந்து இது அவருடைய அந்த 7 9 பேருடைய நிலைமை, அம்மாரு யாசிரு இத்தனை பேருடைய நிலைமையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது அதுக்கு அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன மாதிரி கஷ்டம் கொடுத்தாங்கன்னு பாருங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடிக்க முடியாது. நான் சொல்லிட்டேன், ரத்தம் வந்துடக்கூடாது. ரத்தம் வந்துருச்சுன்னா அது குடும்ப கோத்திரமாயிரும். அந்த காலத்து பழக்கத்துப்படி ரத்தம் வராம என்ன பண்ணாலும் அவங்களும் சேர்ந்துக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப் இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காபத்துல்லாவுக்கு போவாங்க ரகசியமா, யாரும் இல்லாத நேரத்தில் போய் அங்கே போய் தொழுவு போயிடுறது. இதை கணக்கு பண்ணி நினைச்சிட்டாங்க. கூட்டமாக வந்து கூடி நின்றுட்டாங்க. கூட்டமாக வந்து கூடி நின்று கொண்டு ரசூல்லா வந்து தொழுகிறாங்கல்ல, தொழுகைக்கு சஜிதாவுக்கு போவாங்க. அதை உன்னிப்பாக அபூஜஹில் தலைமையில், இதை தலைமையான நடத்தும் அபூஜஹில், அவன் தலைமையில் அப்படி கூட்டமாக நின்று கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. சஜிதாவுக்கு போகிறத பார்த்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஒருக்கா போவார் இவர். ஒரு சஜிதா பார்த்துக்கிட்டாங்கல்ல, இந்த மாதிரி இன்னொரு தடவை போவான் அந்த ஆள். அதுக்கு இடையில இந்த ஒட்டகத்தினுடைய குடல் இருக்குல்ல, அந்த குடல்னா அந்த சாணத்தோட சுத்தம் செய்யப்படாத குடல். ஆட்டு குடல் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அது மாதிரி ஒரு 7-8 மடங்கு பெருசாக இருக்கும் ஒட்டக குடல். அவ்வளோ பெரிய குடலை யாராவது தூக்கி கொண்டு வந்து, உங்களை யாருக்கா தைரியம் இருக்காடா இவர் தோளில் வைக்கணும், கழுத்தில் வைக்கணும், யாரா செய்றீங்கன்னு உசி போடுறான் அபூஜஹில். நானாச்சின்னு ஒருத்தன் கிளம்புறான். கிளம்பிட்டு போய் எங்கேயோ போய் ஒட்டகத்தை குடலை எடுத்துட்டு வந்து அந்த சஜிதாவில் கிடக்கும் பொழுது கரெக்டாக தூக்கி வச்சிடறான். தூக்கி வச்ச உடனே எந்திரிக்க தலை நிமித்த முடியலை, கை கொட்டி சிரிக்கிறாங்க. நம்ம அல்லாஹ்வுடைய உலகமெல்லாம் அவங்க பேர் இன்னைக்கு சொல்லுது. அந்த மனிதருடைய பெயர் உச்சரிக்கப்படாத ஒரு நிமிடம் இல்லை, ஒரு வினாடி இல்லை. இந்த வினாடியிலையும் அந்த அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்கேயாவது பாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எந்த வினாடி நேரத்திலேயாவது எங்கேயாவது தொழுகை நேரம் இருந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு வினாடி நேரமும் ஏதாவது ஒரு ஊர்ல தொழுகை நடந்துகிட்டு இருக்கும், தொழுகை நேரமா இருக்கும்.
இவர் பேர் உச்சரிக்கப்படாத ஒரு வினாடி கிடையாது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூல் அவ்வளவு பெரிய புகழுக்குரியவராக ஆனால் கூட அவருடைய ஆரம்ப நிலை என்ன பார்த்தீங்களா? ஒட்டகத்தினுடைய குடலத்துக்கு வச்சு எல்லாம் கை கட்டி சிரிக்கிறது, விசில் அடிச்சு கேலி பண்றது, அந்த அதுல ஒரு சந்தோஷம் அடைகிறது. இது அப்படியே கிடக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரமா. அவங்களுக்கு முடியல, கிளப்பி விட்டு வர முடியல. அப்ப ஒரு கனமான பொருளா இருந்தா அப்படி உழுப்பின பிறன்றோம். இது ஒட்டக குடல் அப்படி அழகா வளைஞ்சு கரெக்டா உட்காந்துக்கணும். நம்மகிட்டலாம் விட முடியல, அசைக்க முடியல. ஃபாத்திமா நாய்க்கு செய்தி ஓடுது. அவங்க கேள்விப்பட்டு ஓடோடி வர்றாங்க, இந்த மாதிரி அத்தா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. அவங்க சின்ன பிள்ளை ஓடி வந்து அவங்க சேர்ந்து பிடிச்சி இழுத்து, பொம்பளைலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அந்த குலத்து பெண்களை. நான் அந்த குடும்பத்துக்கு மரியாதை இருக்குன்னு அதில் அந்த குறைசி குணம் அதெல்லாம் வச்சிடக்கூடாடா, கேள்வியோடு நிறுத்திக்கிறேன்னு அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அதனால ஃபாத்திமா நாய் மட்டும் இப்படி தைரியமாக தான் கேட்கக்கூடாது. அது அந்த அந்த குல பேர பொம்பளையாக இருந்தால் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. அது குறைசி குலத்து பொம்பளை மேலே கையை வச்சுட்டு அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் பிடிக்கலங்கிற விஷயம் வேற. குறைசி குலத்து பொம்பளை கையை பிடிச்சி அடிச்சாங்கன்னா அப்படியெல்லாம் சேர்ந்துருவாங்க. பொம்பளை அடிக்கிறது ஒன்று, ஆம்பளைக்கு ரத்தம் சிந்துறது ஒன்று. அதனால ஃபாத்திமா நாயை வந்து எடுக்கும்போது சும்மா இருந்துக்கிட்டாங்க. அப்போதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செஞ்சாங்க. எந்திரிச்ச உடனே அங்கே யார் இருக்கான்னு பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ பேர் பேரையும் குறிப்பிட்டு அல்லாஹும்ம அலைக்க பி அபி ஜஹல், இறைவா அபூஜஹில் நான் உன்கிட்ட விட்டுட்டேன், அபூஜஹில் உங்ககிட்ட விட்டுட்டேன், இந்த உக்குபத்து இப்னு முஅய்த் அவனை உங்ககிட்ட விட்டுட்டேன். 10 பேர் பேரையும் அப்படி பேரை குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டு யாரெல்லாம் இவங்களெல்லாம் ஒன்னிடத்தில் நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு துவா செய்கிறாங்க. பிறகு இப்னு மஸ்ஊத் இந்த செய்தி அறிவிக்கிறார். இந்த 10 யாரை பற்றி ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்களோ இவங்களெல்லாம் பத்ர் போர்க்களத்தில் வேறற்ற மரங்களாக வீழ்ந்து கிடந்ததை என் கண்ணால் பார்த்தேன். பத்ர் போரில் எல்லாம் தீர்த்துறான் அவ்வளோ பேரையும், அபூஜஹில் உள்பட.